இப்போ விஜயை நீங்கள் சிறுமைப்படுத்தணும். ஆனால் அன்னைக்கு வந்து உங்களுக்கு தானே தேவைப்படுது. அஃபிஷியலாக யாருங்க ஹையர் பண்ண? திமுக தான். இப்போ விஜய் அஃபிஷியலாக ஹையர் பண்ணியிருக்காரா? இல்லை இல்லை இல்லை, அவருமே 2 பேருமே அந்த மேடையை சொன்னாங்க, இல்லைங்க ஐ மே கிவ் சம் சஜஷன்ஸ், அதான் என்னுடைய வேலைன்னு பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ எதுக்கு அவங்க கூட நீங்கள் வந்து நினைச்சு பார்க்குறீங்க? அது ஒரு பி டீம் பாலிடிக்ஸ் மாதிரி தான். என்ன அவர் எங்கே பி டீமு? இல்லை அப்படி ஒரு பாலிடிக்ஸ் தானே. நீ தோத்து போயிடுவ. அதே மாதிரி தான் அந்த ஒரு 2 அவர் வேனில் பிரசாந்த் கிஷோர் வந்து வேனில் இருக்கும்போது 2 படத்தை எடுத்து போட்டு அந்த இளைஞர்கள் வர்ற மாதிரி அதே மாதிரி விஜய் படத்தை எடுத்து போட்டு பாரு, அந்த கதை தான் உனக்கு. இதெல்லாம் வைத்தறிச்சலோடைய வேலை தானே. ஒரு ஸ்டாண்டர்டு இப்போ ஒரு விமர்சனமோ ஒரு ஒரு ஜென்யூனாக அட்டன் பண்ணுறதோ விஜய் அப்படி இல்லாத மாதிரி இருக்குல்ல யார் சைட்லேருந்து? திமுக சைடில். இல்லைங்க, அவங்க வந்து டெஸ்பரேட்டு, எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எந்த சின்ன கேப்பு கிடைச்சா கூட அதில் குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல முடியுமா? அப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய விமர்சனமே ஒரு பெரிய பண்டிலாக மாறுது இல்லையா? இப்போ மக்கள் மத்தியில் என்னடா இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்ற மாதிரி ஆகிடும்.